நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சரில் 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோவில் இருந்து 1/2 கிலோ வரைக்கும் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள், உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நார்மல் சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சுடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.